சரி, அடுத்த தகவல். மியான்மார் ஸ்டுடியோ, அங்கேயும் நான் நிறையா மூவிஸ் புக் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் டைரக்டர்ஸ் தான் எனக்கு தேவைப்படுறாங்க. அப்போ அப்படின்றப்போ ஹாலிவுட் டைரக்டர்ஸு, நீங்கள் வந்து சம்பளத்தை எதிர்பார்க்காதீங்க, நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்யுங்க. ஓகே, ஒரு சில ஸ்டூடியோவில் உங்களுக்கு வேலை இருக்கும். அப்படின்றப்போ நீங்கள் தோது பார்க்கலாம். ஓகே, ஏன்னா இந்தியா தவிர மற்ற எல்லா நாட்டிலையுமே கொஞ்சம் அப்பர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் தோது ஆவாங்க. ஏன்னா கேமராவோட ஆங்கிள் ஆகட்டும், அந்த அனிமேஷனோட எஃபெக்ட் ஆகட்டும், அல்லது நிறைய விதத்தில் எனக்கு அவங்க தான் தோதாக இருப்பாங்க. ஓகே, அதனால் மியான்மார் ஸ்டூடியோவில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அடுத்து இந்த பாகிஸ்தான் ஸ்டூடியோலேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அவங்க அந்த நிலப்பகுதியை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னா கர்மாவானது சரியாயிரும். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஸ்டூடியோவிலையும் நிறையா மூவி புக் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி தான் சைனாவும் அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த நிலப்பகுதியை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னா நிறையா மூவி புக் பண்ணலாம். நிறைய விதத்தில் தோதாகும். ஓகே, சரி, அடுத்த தகவல். தமிழ்நாடு தி ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டர் விஜய் அவர்களே, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா வருஷத்துக்கு 5000 கோடி நான் உங்களுக்கு கேஷ் கொடுக்குறேன். ஓகே, நிறையா கட்சி கூட்டணியாக அதிமுகவோட சேர்ந்துக்குங்க. ஓகே, பலமாக இருக்கும், கூட்டணியும் பலமாக இருக்கும். வெற்றி அப்படின்றதும், தேர்தலில் பதவி அப்படின்றதும் ஒரு உறுதியாக இருக்கும். ஓகே, சரி, அடுத்த தகவல். டிஇஓ கட்சி சார்பாக இயங்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், நிறையா பேர் யாராவது தான் சொல்கிறாங்க. ஆனாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க, லீவ் எடுத்துக்குங்க, நான் உங்களுக்கு என்னென்னு கூப்பிட்றேன். ஓகே, மற்றபடி டிஇஓ கட்சிக்கு ஓரளவு தோது பார்க்கக்கூடிய நபராக ஆக்டர் ரஜினிகாந்த் இருக்கார், ஆக்டர் தனுஷ் இருக்கார், அப்புறம் டைரக்டர் மோகன்ராஜா இருக்கார். அதுக்கப்புறம் மவுண்டன் ஸ்டுடியோவில் ஒரு சில நபர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் பொதுவான நிலையில் எல்லா ஆர்டிஸ்ட்டும், எனக்கு தோதான எல்லா நபருமே டிஇஓ கட்சி தான். ஓகே, ஓரளவு டிஇஓ கட்சி ரியாலிட்டியாக அமைஞ்சது அப்படின்னா பாண்டிச்சேரியில், அதாவது இப்போ புதுச்சேரி பதவி ரெடியாக இருக்குது. அந்த நிலப்பகுதி அருமையாக இருக்குது. அதனால் புதுச்சேரிக்கும் நான் நிறையா கேஷ் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி நான் சொன்னால் தான் ரியாலிட்டியே கன்வெர்ட் ஆகி நான் தான் கேஷ் கொடுக்குறது தோதாகும். அதனால தான் நான் சொல்லிடுறேன். ஏன்னா மனசில் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால் அப்படி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஓகே, புதுச்சேரிக்கு நம்ம கேஷ் கொடுக்குறது அப்படின்றது தோதாகும். நிறையா கேஷ் கொடுத்து நிறையா விதத்தில் டெவலப் பண்ணலான்னு இருக்கேன் புதுச்சேரி. ஏன்னா அருமையான ஒரு மாநிலமாக இருக்குது. இந்த பக்கம் கோவாவோட புதுச்சேரி தரத்துலேயும் தரமாக இருக்குது. எல்லா நிலையிலையும் பதம். ஓகே, ஏன் அப்படின்னா அங்கேயும் தமிழர்கள் தான் வாழ்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் அருமையாக இருக்குது. ஓகே, அடுத்து ஆக்டர் ரஜினிகாந்த் என்ன எறார் அப்படின்னா, இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸில் நடிக்கிறேன் அப்படின்ற நிலையில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு மூவியா நான் நடிக்கிறேன்னா சம்பளம் வாங்குறேன்னா அவ்வளோதான், மற்றபடி யார் வந்து தடை செஞ்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் நடிக்கிறேன் சம்பளம் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அவரோட நிலை. அது தவறு, அது ஒரு தீங்கு தான். ஏன் அப்படின்னா நிறையா மூவிஸை நானே கேன்சல் பண்ணியிருக்கேன். சில பேர்ட்டெலாம் நான் நடிக்கவே மாட்டேன். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா கேஷு மூவி அப்படின்றது மட்டும் முக்கியம் கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் அவசியம். ஓகே, ஆனால் அது அவருக்கு புரியல, அதனால தான் எரர். ஓகே, மற்றபடி எரர் ஏற்படுத்தாதீங்க. ஏன் அப்படி எரர் ஏற்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நிச்சயமாக நஷ்டம் கிடைக்கும். ஓகே, அதனால் நீங்கள் எரர் ஏற்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகே, நானே கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, சரி, அடுத்து உலகில் ரீதியான மற்றும் ஒரு தகவல் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய நடிக்கக்கூடிய பதிவு செய்யக்கூடிய மூவி ஹரி ஹரி. அந்த படத்தில் சுப்ரீம் சூப்பர் ஸ்டார் சரத்குமார் அவரும் நடிக்கிறார். ஓகே, அவரும் ஒரு தரமான ஒரு நடிகர். இனிமேல் நிறையா மூவியில் அவர் புக் பண்ணலான்னு இருக்கேன், நிறையா ஸ்டூடியோவிலையும் புக் பண்ணலான்னு இருக்கேன், அதாவது இந்தியாவில் உள்ள ஸ்டூடியோவில்.
ஓகே, மற்றபடி லட்சுமி ஸ்டூடியோவிலே நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, அடுத்து உள்ளார்ந்த உளவியல் ரீதியான தகவல் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் காண்டா இருப்பாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் இருக்கும். ஆக்டர் மாதவன் அவர் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, வேலைக்கு அப்படி அவர் நமக்கு அந்த காண்டு லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஆனால் சோப்பு காண்டில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆல்கஹால் ஒரு வேளை ஓவர் டோஸாக இருக்கும். அல்லது இதெல்லாம் ஆன்லைன்லாம் எதுவுமே இன்வால்வ் ஆகாது. சும்மா ஒரு வைப்ரேஷன் எரர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் காண்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவ்வளோதான். மற்றபடி ஓரளவு எல்லா தகவலுமே நான் சொல்லிட்டேன். அடுத்து ஒவ்வொன்றா தான் நமக்கு தோதாகும். ஓகே, ஒவ்வொரு படிநிலையாக தான் நம்ம மூவ் ஆகணும். ஓகே, சரி. ஒரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் தான். இப்போது சென்னையில் நான் ஸ்டே பண்ணுறப்போ நிறையா ஆர்டிஸ்ட்டோட ஃபிட்னஸ் வார்ம் அப் அப்படின்ற மாதிரியான வீடியோலாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ ஆக்டர் அஜித்குமார்லாம் தன்னோட டெய்லி ரொட்டீன் இந்த மாதிரி நான் ஜாக்கிங் போகிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் அதை பார்க்குறப்போ நிறைய பேர் அதே மாதிரி ஒரு ஒழுங்கு விதியான வாழ்வியல் அமைச்சிக்குவாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்க, அதுக்கப்புறம் ஆக்டர் ஆர்யா, அதுக்கப்புறம் ஆக்டர் ஜீவா, அதுக்கப்புறம் ஆக்டர் கமலஹாசன். இவங்களுடைய டெய்லி ரொட்டீன் அப்படின்ற மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம அப்படி அவங்க லைஃப்லேயே அப்படி அவங்க நடந்துக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல விதமான ஒரு டெய்லி ரொட்டீன் லைஃப் ஸ்டைலை ஒரு நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணும்போது தான் ஒரு உளவியல் ரீதியான எரர் சால்வ் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ ஆக்டர் அஜித்குமார் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஜாக்கிங் போவார், தியானம் பண்ணுவார், மெடிடேஷன் செய்வார், அவரோட லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் எல்லாம் செய்வார். அப்படி ஒரு பண்பு நிலையான ஒரு வீடியோ நமக்கு தேவைப்படுது. ஓகே, இப்போது யதார்த்த ரீதியாக அவங்க எல்லாருமே ஓரளவு பதம் தான். ஆனால் தொலைவிலிருந்து பார்க்குறப்போ நிறையா எரர் ஏற்படுத்துகிறப்போ ஏதோ ஒரு உளவியல் ரீதியான எரராக இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு நல்ல வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ ஓகே, நிறையா நல்ல அபிப்பிராயம் நிறையா பேருக்கு அவங்க மேலே ஏற்படும். அவங்களுக்கே தான் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். ஓகே, அதனால் சென்னை வரும்போது தான் நிறையா இன்டர்வியூஸ், ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் யதார்த்த ரீதியாக அணுகிறப்ப தான் அவங்களும் எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ மெச்சூரிட்டியானவங்க, அவங்களும் எவ்வளோ யதார்த்தமான ரீதியில் எவ்வளோ மென்மையானவங்க, எவ்வளோ பண்பானவங்க, எவ்வளோ பக்குவமானவங்க அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க. ஓகே, ஒரு மூவியில் தான் உங்களுக்கு அப்படி வில்லனாகவும் அப்படி இப்படின்ற மாதிரி நடிப்பாங்க. மற்றபடி அவங்களாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ஸ். ஓகே, அதுதான் யதார்த்தமான உண்மை. எங்கே தொலைவில் சில உணர்வுகளில் அவங்க வந்துட்டு கோபப்படுவாங்க, எரிச்சல் ஆவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, பழி வாங்குவாங்க, சித்திரவதை செய்வாங்க, அவமதிப்பாங்க, அப்படிலாம் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அந்த இடமே அப்படி தான், சென்னையே அப்படி தான், ரொம்ப ஒரு வேறு தளத்தில் இருக்கும். அது ஒரு ஃப்ரீக்வன்சி மாதிரி. ஓகே, அதனால் அந்த தவறான அபிப்பிராயத்தை எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஸ்டூடியோவில் உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாமே நீங்கள் தான் கொஞ்சம் பொறுப்பாக எல்லா விதத்துலேயும் உங்களை நல்ல விதமாக நீங்கள் வெளிப்படுத்திக்கணும். ஓகே, அப்போ தான் நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, சரி. டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். நன்றி, வணக்கம், பாய்.